வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம லைவாக வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். அதாவது 5 மினிட்ஸ் ட்ரேடு. ஒரு ட்ரேடு வந்து நம்ம 5 மினிட்ஸில் எடுக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் செட் பண்ணணும், சரிங்களா? இப்போ டைம் செட் பண்ணும்போது இந்த ஓடிட்டு இருக்கிற கேண்டிலில் 29 வந்தோன்னா இங்கே வந்து 40 வரும், சரிங்களா? 9:40 வரும், ஓகேங்களா? 9:40 வந்துருச்சு. இதை டச் பண்ண கீழே 9:40, அதாவது நம்ம 9:35க்கு நம்ம ட்ரேடு வந்து எடுக்க போகிறோம். அது வந்து நம்ம 9:40க்கு வந்து நம்ம க்ளோஸ் ஆகும், ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் நம்பர், சரிங்களா? இது ஃபஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து நிறையா நல்ல விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? கரெக்டாக நிறையா பேருக்கு தெரியறதில்ல, இருந்தாலும் நான் வந்து ஒரு எகெயின் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம இப்போ வந்து அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? அந்த ஓப்பன் ஆகிற கேண்டிலை நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். இப்போ எடுத்தோன்னே ஓப்பன் ஆனால் சருன்னு மேலே போகுது. அப்போ நீங்கள் எடுத்தோன்னே அதாவது கரெக்டாக அந்த ஓப்பன் டைமில் நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஓப்பன் டைமில் நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. ஹரிசான் லைனில் வந்து நான் ஃபிட் பண்ணுறேன், எங்கே ஓப்பன் ஆகிருக்குது, மார்க்கெட் எப்படி போகுதுன்னு நான் வாட்ச் பண்ணுறேன். இதே 1 மினிட்டில் நம்ம எப்படி பார்க்குறோம், அதாவது ஒரு கேண்டிலோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த ட்ராயிங் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரேடு ப்ளேஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இப்போ நீங்கள் என்ன டைமுக்குள்ள எடுத்தாலும் அந்த 40ல் தான் முடியும். நான் எப்போவுமே ஒரு 5 மினிட்ஸ் ட்ரேடு வந்து வெயிட் பண்ணி எடுப்பேன், ஓகேங்களா? எந்த மாதிரி வந்து மூமெண்ட்டு போகுது, எந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோங்கிறது நமக்கு பெரிய ஒரு விஷயம். நல்லா வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி இங்கே டாலரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கணும். ஒன்று நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும். அதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும், சரிங்களா? ஒரு பாயிண்ட்டை ஒரு டாலர்ஸ் வச்சுக்கணும், சரிங்களா? $1 நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம ட்ரேடை க்ரீனில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, பண்ணியாச்சு. $1 நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். எங்கே பண்ணியிருக்கேன், அதாவது கீழே வந்து நான் நல்லா கேண்டில் வந்து நமக்கு இறங்கி வந்ததுக்கப்புறம் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா? நம்ம கீழே வந்து நமக்கு எந்த இடத்துல வந்து நமக்கு வருமோ அந்த இடத்துல நான் கேண்டிலை வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். மேலே போயிட்டு எகெயின் கீழே போயிட்டு வருது, ஓகேங்களா? இந்த கேண்டில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். இது வந்து 1 மினிட், ஓகேங்களா? இந்த 1 மினிட்டுக்கு நம்ம எடுத்த டைரெக்ஷன் எங்கே எடுத்திருக்கோம், கீழே எடுத்திருக்கோம், ஓகேங்களா? நம்ம கீழே எடுத்திருக்கோம். நல்லா வாட்ச் பண்ணுங்கள். கீழே எடுத்திருக்கோம், அதாவது அவங்க கொடுத்துருக்க நம்ம எடுத்து 5 மினிட்ஸை செட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் ஆன கேண்டில்லேருந்து நான் கீழே எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் 5 மினிட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 5 மினிட்ஸ் கேண்டில் எங்கே வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டு மறுபடியும் கீழே எகெயின் கீழே வந்துட்டு மறுபடியும் எகெயின்ஸ் வந்து மேலே இருக்குது. இன்னும் 2.25 நிமிஷம் நமக்கு டைம் இன்னும் இருக்குது, ஓகேங்களா? நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம 1 மினிட்டில் நான் பார்க்கும்போது அந்த கேண்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது, சரிங்களா? நம்ம எங்கே எடுத்திருக்கோம், கீழே வந்து நம்ம அந்த புள்ளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கூடிய கேண்டில். நம்ம அந்த கேண்டிலுக்குள்ளே நமக்கு வந்து க்ரீனாக இருந்தாலும் சரி, ரெட்டாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். இல்லை நம்ம வந்து அதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட் கொடுக்கும், ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. அதாவது அந்த கேண்டலுக்குள்ளே நமக்கு வந்து அந்த டைமிங் முடியணும். கிட்டத்தட்ட 5 மினிட்ஸில் வந்து எத்தனை மணி நேரம் இருக்குது, இன்னும் 5 மினிட்ஸ் வச்சு பார்த்தா ஒரு நிமிஷம் 28 செகண்டுக்கு நமக்கு இருக்குது, சரிங்களா? இது வந்து நம்ம பார்க்கணும்.
ஓகே, இந்த ட்ரேடில் நம்ம வின் பண்ணிட்டோம். இங்கே எடுத்த அந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்திருக்குது. எகெயின்ஸ் வந்து நம்ம வந்து எகெயின் வந்து ஒரு ட்ரேடு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த ட்ரேடில் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். ஏன்னா நான் இது வந்து அந்த கேண்டிலில் வந்து கீழே நான் கொடுத்தங்காட்டி நமக்கு அந்த ஒரு ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்குது. இப்போது இந்த கேண்டிலில் வந்து நம்ம எங்கே ஓப்பன் ஆகிருக்குது, கீழே ஓப்பன் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஒரு கேண்டில் வந்து கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அந்த கேண்டில் மேலே கொஞ்சம் ஒரு புஷிங் கொடுத்து கீழே வந்துச்சு. நான் இந்த கேண்டில் செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 1 மினிட்காக நான் வெயிட் பண்ணுறேன். எகெயின் வந்து எனக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது நான் இங்கே ஒரு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இங்கே நான் அடுத்த கேண்டிலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த ஒரு கால்ஸு நமக்கு எடுக்கிறதுக்காக நான் 45 செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, 45 நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ எகெயின் வந்து நம்ம க்ரீனை ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, நான் இங்கே வந்து ஓப்பன் ஆனதை விட கிட்டத்தட்ட ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து நான் 5 நிமிஷம் ஃபிட் பண்ணி போட்டு 2 செகண்ட் கழிச்சு நம்ம வந்து ஒரு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணிக்கோம். இதோடைய மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். 5 மினிட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அங்கே ஓப்பன் ஆகி கீழே வந்துருக்குது. நம்ம வந்து எகெயின் வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் நம்ம வின் பண்ணுறோமா இல்லையாங்கிறது நம்ம கைஸ். அதாவது நம்ம வந்து ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மினிமம் ஒரு $200 நம்ம வச்சுருக்கணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ட்ரேடை கண்டு என்றைக்குமே வந்து நீங்கள் பயப்படக்கூடாது. பயப்பட்டிங்கன்னா நம்ம இந்த ட்ரேடை செய்யக்கூடாது. அதே மாதிரி டிசிப்ளின் ட்ரேட், அதாவது ஒரு நீங்கள் டாலர்ஸ் அதிகமாக வச்சு எடுக்கலாம், எப்படி ஒரே பாட்டில் வந்து கோடீஸ்வரன் ஆகுறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இதை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் தரும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ ஓப்பன் ஆனது எங்கே 1 2 3வது கேண்டில் ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் தாண்டிடுச்சு. ஆனால் நமக்கு கேண்டில் கீழே தான் ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 14,800 ஒன்று ரேட்டில் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. சரிங்களா, 400 போயிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் தயவுசெய்து வந்து யார்கிட்ட எந்த கவனத்தோடு எடுங்க. யாரையும் வந்து பக்கத்தில் வச்சு பேசிட்டு விளாண்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ட்ரேடில் கண்டிப்பாக வின் பண்ணவே முடியாது. ஆனால் ட்ரேடுங்கிறது வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2000 3000 வந்து நீங்கள் எய்ம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான ட்ரேடு பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 49 47 45 54 43 42 வரை வந்து உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. இதில் நம்ம வின் பண்ணுறோமா பண்ணுறோம். அதே மாதிரி மார்டினில் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து $1 நீங்கள் வச்சு இன்வெஸ்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்தது மல்டிபிள் பண்ணணும். அதாவது $2 விற்கணும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா $4 விற்கணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வின் பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட்டு. நிறையா பாயிண்ட்டுகள் இருக்குது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு கவனத்தோடு பண்ணணும். ட்ரேடிங்கில் நல்லா சம்பாதிக்கலாம்.
தேங்க்யூ கைஸ். இந்த ட்ரேடும் நம்ம வின் பண்ணிட்டோம். அதுக்கான ரிசல்ட் பார்த்துட்டு நம்ம இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ரிசல்ட் வந்துருச்சு. தேங்க்யூ.